வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி வைட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஸ்வீட்ஸ் இந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்தால் டெஸ்ட்டு முடிவுகளை பார்த்துட்டு அப்பா அவனுக்கு சர்க்கரை நோய்ப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே சர்க்கரை நோய்க்கு வருத்தப்படுறத விட போச்சுடா இனிமேல் ஸ்வீட்டே சாப்பிட முடியாது அப்படின்னு அதுக்கு வருத்தப்படுறது தான் அதிகமாக இருக்கும். அதனால் ப்ளட் சுகர் லெவலை ஏறாமல் பயப்படாமல் ஸ்வீட்டுகளை நம்ம நாக்கின் சுவையரும்புகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி எப்படி சாப்பிட்றது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவின் ஜனத்தொகை இப்போது 144 கோடியே 17,19,852 கணக்கு சொல்கிறாங்க. சைனாவையும் நம்ம பீட் பண்ணிட்டோம், விட்டுருவோமா? இதில் 11.8% நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள்னு இந்திய அரசாங்க கணக்கு ஒன்று சொல்லுது. இதில் 15.3% மக்கள் ப்ரீ டயபெட்டிஸ் உள்ளவங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த அளவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக எந்த அளவு சர்க்கரை நோய் பரவி கிடக்குதுன்றது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. முந்தியெல்லாம் வாக்கிங் டைம் புதுசாக ஒருத்தர் எதிர வந்தால் அண்ணே வாங்க அப்படின்னு உபசாரம் இருக்கும். இப்போல்லாம் என்னப்பா சர்க்கரையா பிபியா அப்படின்னு தான் வரவேற்பு இருக்குது. அந்த அளவு அதிகமாக போச்சு. சர்க்கரை நோயினாலே இனிப்பு கிடையாது, மறந்துட வேண்டித்தான், கனவுல தான் பார்க்கணும் அப்படின்றது நிலை இருக்கணுமா? சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே பயந்து திருட்டுத்தனமாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் இனிப்புகளை சாப்பிடணுமா? அல்லது இந்த காணொலியில் விவரிக்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக இனிப்புகளை இவங்க சாப்பிடலாமா? எப்படி சாப்பிட்றது, யார் யார் சாப்பிட்லாம், எந்த அளவு சாப்பிட்லாம், எந்த நேரம் சாப்பிட்லாம், இதை பற்றி எல்லாம் தாங்க விவரமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த சர்க்கரை நோயாளிகள் ஸ்வீட்டுகளை சாப்பிட்றதுக்கான வழிமுறைகள், வழிகாட்டு விதிமுறைகளை பார்க்கலாம், கைட்லைன்ஸை பற்றி. இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இனிப்புகளை ஒரு பேலன்ஸ்டு டயட்டின் அங்கமாக சாப்பிடணும், சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக வச்சு சாப்பிடணும். 2 ரொம்ப முக்கியமானது அளவு, மாடரேட் குவான்டிட்டி தான் சாப்பிட்ணும். போர்ஷன் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் வேணும். ஒரு நாளைக்கு மொத்த கலோரி அளவு அலாட்மெண்ட்டில் 5% ஸ்வீட் இருக்கலாம் சாப்பிட்ற அன்னைக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 2000 கலோரி ஒரு நாளைக்கு உணவு அப்படின்னா அதில் 5% ஏறக்குறைய 100 கலோரிஸ்க்கான ஸ்வீட்டை சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டா அந்த 100 கலோரியை 2000 கழித்து மீதி அன்றைக்கி ஃபுல்லாக 1900 கலோரி தான் சாப்பிடணும். குறைந்த அளவு ஸ்வீட்டை தான் சாப்பிட்ணும். 2 ஸ்வீட்டை எப்போதாவது தான் சாப்பிட்ணும். சரி, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி, அடிக்கடி டெய்லி எல்லாம் சாப்பிடக்கூடாது. பாருங்கள், உங்கள் முன்னால் வர சார்ட்டில் ஒரு 25 கிராம் ஸ்வீட்டு சாப்பிட்டீங்கன்னா எந்த அளவு கலோரி உங்களுக்கு ஏறிடும்னு. மைசூர் பாகனுடைய விவரம், ஜிலேபி விவரம், லட்டுனுடைய விவரம்லாம் சார்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றது கணக்கு ரொம்ப முக்கியமானது. காலை வேளையில் சாப்பிடக்கூடாது, ராத்திரி வேண்டவே வேண்டாம், மத்தியான வேலை தான் ஐடியல். லஞ்ச் டைமில் மத்தியில் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஒரு சேலடோ ஒரு காய்கறியோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்வீட்டை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு நம்ம சாப்பாட்டை தொடரலாம். அது மாதிரி செஞ்சால் மொத்த சர்க்கரை அளவு ஜிவ்வுன்னு உறிஞ்சப்படாது, சர்க்கரை லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்த விட முக்கியமானது இந்த இனிப்புகளை சர்க்கரை நோயாளிகளை எல்லாரும் சாப்பிட முடியாது.
சர்க்கரை கண்ட்ரோலில் இல்லாதவங்க மறந்துடுங்க. வழக்கம் போல் சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கவங்க தான் இந்த முயற்சிகளை செய்யணும். கண்ட்ரோல்னால் என்ன டாக்டர் அப்படின்னா பாருங்கள், சார்ட்டில் வருது. ஃபாஸ்டிங் லெவல் 80லேருந்து 120 வரைக்குமோ, போஸ்ட்பரண்டியல் 180 கீழேயும், HbA1c 7% கீழே இருக்கவங்களும் ஸ்வீட்டுகளை இந்த மாதிரி சாப்பிடலாம். சரி டாக்டர், ஸ்வீட்டுனாலே அல்வா, மைசூர் பாகு, ஜிலேபி, லட்டு இதெல்லாம் தானா? வேறு ஸ்வீட்டே கிடையாதா சர்க்கரை நோயாளியை சாப்பிடக்கூடியது அப்படின்னா அதெல்லாம் தாங்க விவரமாக பார்க்க போகிறோம் இனிமேல். இது என்ன வகைரா ஸ்வீட்டுகளை சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒன்று சர்க்கரை போடாமல் சர்க்கரை சப்ஸ்டிடியூட்ஸை போட்டு ஸ்வீட்டுகளை தயார் பண்ணலாம். உதாரணத்துக்கு அஸ்பர்டைம் போட்டுக்கலாம், ஸ்டீவியா, எரித்ரிட்டால், சுக்ரலோஸ் இது மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இதில் செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டா நமக்கு சர்க்கரை லெவல் ஏறாது. இந்த ஸ்டீவியான்னு சொன்னேன், இது மிக அதிகமான இனிப்பு சத்தை கொண்டது. அது இலைகள்லாம் சர்க்கரையை மாதிரி 150 மடங்கு இனிப்பு சத்து கொண்டது. அதனுடைய சாறு 300 மடங்கு சர்க்கரையை விட அதிக இனிப்பானது. அடுத்தது ஜிஐ கம்மியாக இருக்க இனிப்புகளை செஞ்சு சாப்பிட்லாம். ஜிஐ கம்மி அப்படின்னா உதாரணத்துக்கு டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம். 23 ஜிஐ தான் அது. டார்க் சாக்லேட்ஸில் 70% கோகோவாது இருந்தால் நல்லது. டார்க் சாக்லேட்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும், சர்க்கரை லெவலை பராமரிக்கும். டார்க் சாக்லேட்ஸில் ஃப்ளாவனாய்ட்ஸ்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது, அதுவும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் உதவுது. வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லது. நம்ம என்ன போடுறோம், அதில் இனிப்புக்கு எதை சேர்த்துறோம், என்னென்னா அதில் காம்போசிஷன்றது நமக்கு தெரியும், தைரியமாக இருக்கலாம். கடைசியாக ஃப்ரூட் பேஸ்டு ஸ்வீட்ஸுகளை செஞ்சால் ரொம்ப நல்லது. பழங்கன்னா அன்னாசி, ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன ஹோம்மேட் ஸ்வீட் செய்யலாம், உதாரணங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன லிஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். 1 ராகி ஸ்வீட் புட்டு, 2 கோதுமை ரவா கேசரி, 3 ஓட்ஸ் புட்டு, 4 கடலைப்பருப்பு பாயாசம் ஸ்டீவியா போட்டு, 5 அவல் இனிப்பு பொங்கல், 6 சோள அல்வா, 7 பேரிச்சம்பழ நட்ஸ் பர்பி, 8 பச்சைப்பயிறு ஸ்வீட் சுண்டல், 9 தினை ஸ்வீட் பொங்கல், 10 ஸ்வீட் தேங்காய் பர்பி நேச்சுரல் ஸ்வீட்னஸ் போட்டது. இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி வழிமுறைகளை கையாண்டா, சொன்ன மாதிரி ஸ்வீட்டுகளை சாப்பிட்டா, தைரியமாக ஸ்வீட்டுகளை அக்கேஷ்னலாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு சர்க்கரை லெவலில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மாடரேட் குவான்டிட்டி அளவு குறைச்சலாக சாப்பிட்டு ஒரு சமச்சீர் உணவின் ஒரு அங்கமாக எப்போதாவது சாப்பிடலாம். சர்க்கரை லெவல் ஏறாது. இந்த மாதிரி செஞ்சால் நாக்கின் சுவை அரும்புகளும் தப்பிக்கும், சர்க்கரை லெவலும் ஏறாது, நமது ஏக்கமும் தனியும். ஒரு கல்லில் 3 மாங்காய், 2 இல்லை. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புதுசாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ரெசிபி தெரிஞ்சுதா, கிடைச்சிதா, கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். ஸ்டே ஸ்வீட், ஸ்டே ஹெல்த்தி. எல்லாருமே ஒரு அளவான ஆரோக்கியமான இனிப்பான வாழ்க்கையை அனுசரிப்போம். இந்த வீடியோ மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மெயினில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.